பெண் என்பவள் ஒரு சுமை தாங்கிங்க. சுமை தாங்கின்னு சொன்னால் அது வந்து ஊருக்கு ஊர் ஒரு 4 சவுக்க குச்சியை வச்சு அதில் வந்து ஒரு பலகையை அடித்து வச்சுருப்பாங்க. அது சுமை தாங்கின்னு பேர் அதுக்கு. அது எதுக்காகன்னா அந்த விவசாயம் பண்ணிவிட்டு நெல் மூட்டை மற்ற ஏதாவது உளுந்து பயிறு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது சுமையை தூக்க முடியலன்னா அதில் செத்த நாழி இறக்கி வச்சுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு வயசானவங்க செத்த நாழி இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் அந்த மூட்டையை திரும்ப தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கு பேர் சுமை தாங்கி. எவ்வளோ பெரிய வெயிட்டாக தாங்குது பார்த்தீங்களா? அதே போல் பெண் என்பவள் ஒரு சுமை தாங்கி. குடும்ப பாரம் ஃபுல்லாக சுமையை தாங்கிட்டு 10 ரூபா கொடுத்தாலும் 10,000 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் இது எதுக்கு இவ்வளோ மிச்சப்படுத்தணும், என்னென்ன செலவு பண்ணணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணிவிட்டு அதிலே மிச்சம் பிடிச்சி வச்சுக்கிறா பாருங்க, அவள் தாங்க. அதோடு இல்லாமல் மனப்போராட்டம், குடும்ப பாரம், சண்டை சச்சரவு எல்லாத்தையும் போட்டு நெஞ்சுக்குள்ளே முழுங்கிட்டு அதோட யார் வந்தாலும் அந்த முகத்தை வந்து புன்சிரிப்போட புன்னகையோடு வாங்கன்னு வரவேற்று அவங்கள உபசரித்து கோபதாபத்தை வெளியில் காட்டிக்காமல் குடும்ப பாரத்தை வெளியில் சொல்லாமல் எல்லாத்தையும் மட்டும் மனசுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு நைட்டில் இரவில் அதெல்லாம் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்து நம்ம இன்னும் இப்படி இருக்கணுமோ, இன்னும் அப்படி இருக்கணுமோ, இது தப்பு பண்ணிட்டோமோ, அப்படி இருந்தால் மாற்றத்தை உருவாக்கலாமோ, இப்படி இருந்தால் இன்னும் சிக்கனமாக இருக்கலாமோ, நம்ம நாளையிலேருந்து இனிமேல் அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பல ஐடியாக்கள்லாம் போட்டு, அதாவது எல்லாருக்கும் பின்னாடி 11 மணி 12 மணி எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி எல்லாருக்கும் முன்னாடி அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு குளிச்சு மொழி அடுக்கலையில் பூந்தான்னா 11 மணி ஆகுங்க சாப்பிட்றதுக்கு. அவள் எண்ணத்தை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல, அவளுடைய குறைகளை யாரும் கேட்கறதில்ல, அவள் மன வலியை யாரும் போக்குறதில்ல. அதனால தாங்க பெண்ணை வந்து எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்கிறோம். பாவப்பட்ட பெண் ஜென்மம் பாவப்பட்டது, இடி தாங்கி சுமை தாங்கிங்க.